இப்போலாம் மழை பெஞ்சா ஏன்டா மழை வருது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்குது. துணி காய வச்சு எடுக்க முடியல, ரோட்ல ஃப்ரீயா நடக்கவும் முடியல, எங்க பார்த்தாலும் நச நச நசன்ட்டே இருக்குது. லஞ்சுக்கு நல்லா சுட சுட சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் லெக் பீஸும் வச்சு சாப்பிட்டாச்சு. கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த சிம்னி ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே நான் க்ளீன் பண்ணாதே விட்டுட்டேன். பயங்கரமாக எண்ணெய் பிசுக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர்த்துக்கு இந்த மெத்தட் தெரியும், இந்த க்ளீனிங் மெத்தட் எப்படின்ட்டு. நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா, நம்ம கிச்சன் சிங்கை வந்து நம்ம ஒரு பேப்பர் வச்சு அதை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காஸ்டிக் சோடா 2 பேக்கெட் உள்ளே போட்டு நல்லா சூடான தண்ணி எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிடலாம். கழட்டி வச்சிருக்கிற இந்த சிம்னி ஃபில்டர் எல்லாமே அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ எடுத்து பார்த்தாலே இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் காணாமல் போயிடும். அந்த வெளியில் அவுட்டர் போர்ஷனில் இருக்கிற அந்த ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் போர்ஷன் மட்டும் லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருந்தது. அதுவுமே நம்ம சோப் லிக்விட் போட்டு லைட்டாக ப்ரஷ் போட்டு தேய்ச்சாலே போதும். ரொம்ப போட்டு அழுத்தணும்னு அவசியம் கிடையாது, ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் சிம்னியில் இருக்கிற அந்த அவுட்டர் போர்ஷன் எல்லாமே லைட்டாக அந்த லிக்விட் ஸ்ப்ரே போட்டு அப்படியே எல்லாம் ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபைனலாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.